Next sum 21. A cat is located at the point minus 6, minus 4 in xy plane. A bottle of milk is kept at 5, 6. சரிங்களா அந்த கேட் நின்றுட்டு இருக்க பாயிண்ட் இந்த இது XY பிளேனில் அந்த பாட்டில் எங்கே வச்சுருக்காங்க 5,11 வச்சுருக்காங்க. The cat wishes to consume the milk traveling through the shortest possible distance. ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸில் அந்த கேட்டு வந்து மில்கை போய் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும்னு கேட்டிருக்கான். Find the equation of the path it needed to take the milk. அப்போ அதோட ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா let the cat be located. ஏவோட பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான் minus 6, minus 4. let the bottle of the milk என்ன கொடுத்துருக்கான் ஏ வந்து 5,11 கொடுத்துட்டானா. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. சரிங்களா அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது x1 y1 வச்சுக்க இது x2 y2 வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா y இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கா அப்போ ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குங்களா அப்போ மைனஸும் ப்ளஸ் y plus 4 divided by y2 ஓட வேல்யூ 11 y1 ஓட வேல்யூ இங்கே மறுபடியும் மைனஸ் 4 இருக்குது ஃபார்முலாலையும் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸும் ப்ளஸ் அப்போ x plus 6 divided by 5 plus 6 அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும் 11 into y plus 4 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 11 வருங்களா 11 into y plus 4 அப்போ ஈக்குவல் டு இதை ப்ளஸ் பண்ணோம்னா 15 ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் 6 இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்க இதையும் மல்டிப்ளை பண்ண அப்போ என்ன வரும் 11y ப்ளஸ் 44 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் 15x ப்ளஸ் 90. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் தானே அப்போ 0 ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும் 15x இந்த ஒய் அந்த சைடு கொண்டு போயிடு மைனஸ் 11y திரும்ப இந்த வேல்யூ அந்த சைடு கொண்டு போயிட்டா ப்ளஸ் 90 மைனஸ் 44 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது 15x minus 11y plus 46 equal to 0. நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போகிறது 22. If the straight line 12y equal to minus of p plus x into 3 plus 12, 12x minus 7y equal to 16 are perpendicular, then find p. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டான் அதெல்லாம் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டான். இப்போ பியோட வேல்யூ நான் கேட்டிருக்கான். ஓகேங்களா இப்போ கொடுத்துருக்க வேல்யூ எழுதிக்க 12y ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 அதே போல் என்ன கொடுத்துருக்கான் p ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 12y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இந்த 12y அந்த சைடு கொண்டு போயிட்டு அது ஈக்குவேஷன் நம்பரை 1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கான் 12x மைனஸ் 7y ஈக்குவல் டு 16. அதே போல் என்ன பண்ணுறோம் இந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்க 16 இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்க. ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்ன m ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் நல்லா நோட் பண்ணிக்க மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yன்னு கொடுத்துட்டானா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஈக்குவேஷன் 1 அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m1 ஈக்குவல் டு மைனஸ் என்ன வரும் p plus 3 divided by 12. அதே போல் ஸ்லோப் ஆஃப் ஈக்குவேஷன் 2 m2 ஈக்குவல் டு ப்ளஸ் 2 divided by 7 ரைட்டுங்களா. அப்போ m1ஓட வேல்யூ m2ஓட வேல்யூ போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லோப் ஆஃப் பர்பண்டிகுலருக்கு ஃபார்முலா m1 into m2 ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ m1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் மைனஸ் ஆஃப் p plus 3 divided by 12 into 12 by 7 equal to minus 1. அந்த 12 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும் இந்த மைனஸை உள்ள அப்படியே உள்ள வச்சுக்க. அப்போ என்ன வரும் மைனஸ் ஆஃப் p மைனஸ் ஆஃப் 3 divided by 7 equal to minus 1. அப்போ மைனஸ் p மைனஸ் 3 equal to minus 7. அப்போ மைனஸ் 3 equal to இந்த இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 7 plus 3. அப்போ மைனஸ் p equal to minus 4. அதனால் p equal to 4. ஓகேங்களா.